तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். 2025ஆம் ஆண்டு கும்பராசிக்கு புத்தாண்டு ராசி பலன்கள் எப்படி இருக்க போகிறது என்று நாம் பார்க்கும் பொழுது 2025ஆம் ஆண்டு கும்பராசிக்கு சாதகத்தில் கும்பராசி 11வது ராசி. கும்பராசியின் அதிபதியே சனி பகவான். எந்த வேலையாக இருந்தாலும் நம்பிக்கையுடன் செய்யும் குணம் கொண்ட கும்பராசியினருக்கு யார் முன்பும் தலை வணங்குவது என்பது ஒருபோதும் பிடிக்காது. கும்பராசிக்காரங்களுக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இருக்கும். ஷேர் மார்க்கெட்டில் இருந்த நல்ல லாபம் கிடைக்கும். அலுவலகத்தில் பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைக்கும். வெளியூர் வெளிநாடு சென்று வருவீங்க. தொலைதூரத்தில் இருந்து நல்ல செய்தி வந்து சேரும். திடீர்னு பேங்க் பேலன்ஸ் கூடும். குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். குடும்பத்தில் அமைதியான சூழல் நிலவும். 2025ஆம் ஆண்டு கும்பராசிக்கு இந்த மாதம் உங்கள் பொறுமையை சோதிக்கும் ஒரு மாதமாக இருக்கும். நேரம் மாறும் என்ற நம்பிக்கையோடு பொறுமையாக இருக்கணும். புதிய நபரை சந்திப்பீங்க. உங்கள் உணர்வுகளை மறைக்காதீங்க. உங்கள் மேலதிகாரிகள்கிட்ட நல்லது நடக்கும். சிலர் மத ரீதியாக சமூக ரீதியான விஷயங்களால் ஈடுபாடு காட்டுவாங்க. வேலையில் நல்ல முன்னேற்றம், உடல்நிலையில் நல்லா இருக்கும். பிப்ரவரி மாத கும்பராசி பலன்கள் 2025 எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது இந்த மாதம் உங்களுக்கு ஏராளமான வெற்றிகளை கொண்டு வந்து சேரும். உங்களது பயணம் வெற்றியை நோக்கி இருக்கும். புதிய வேலைக்கு முயற்சி செய்யலாம். வேலைக்கான திட்டமிடல் அவசியம். பிரபலமானவர்களை சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்கும். செலவுகள் அதிகரிக்கும். முன்னெச்சரிக்கையாக இருக்க வேணும். உடல்நிலை பாதிப்பு ஏற்படக்கூடும். குடும்பத்தில் வயசானவர்களின் மீது அதிக கவனம் செலுத்த வேணும். ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்வது நல்லது. அடுத்தது மார்ச் மாத கும்பராசி பலன்கள் 2025 எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த மாதம் வீட்டில் சந்தோஷம், செல்வம் பெருகும். உடல்நிலையில் கவனமாக இருக்கணும். பொறுமையாக இருக்கணும். லட்சியத்தை மறக்கக்கூடாது. உங்களது பயணம் லட்சியத்தை நோக்கி இருக்க வேணும். நாள்தோறும் காலையில் நடைப்பயிற்சி மேற்கொள்ள வேணும். செலவுகள் அதிகரிக்கும். மொத்தத்தில் இந்த மாதம் கொஞ்சம் மந்தமான மாதமாக இருக்கும். உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்துங்க. கஷ்டப்பட்டு உழைத்தாலும் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கிறதுல தாமதம் ஏற்படும். பயணம் பண்ண வாய்ப்பில்லை. ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும். மன கஷ்டம் உருவாகக்கூடும். ஏப்ரல் மாத கும்பராசி பலன்கள் 2025 எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது பண பற்றாக்குறை வரலாம். சண்டை சச்சரவுகளை தவிர்ப்பது நல்லது. மாணவர்கள் படிப்பில் ஆர்வம் காட்ட வேணும். கஷ்டப்பட்டு படித்தால் நல்ல மதிப்பெண்கள் எடுக்கலாம். காதலுக்கும் காதலியுடன் நேரம் செலவிடுங்க. வெளியூர் வெளிநாடு சென்று வருவீங்க. புதிய ரிலேஷன்ஷிப்பில் கவனமாக இருக்கணும். அடுத்தது மே மாத கும்பராசி பலன்கள் 2025 எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுதே இந்த மாதம் புது வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். பிஸ்னஸில் நல்ல வருமானம் வரும். லாபம் கிடைக்கும். ஆபரண சேர்க்கை உண்டாகும். உடற்பயிற்சி செய்தால் உடல்நிலை நல்லா இருக்கும். மாணவர்களுக்கு நல்ல நேரம். காதலர்களுக்கு சந்தோஷமான மாதம். புதுசாக காதல் மலரும். புத்திசாலிங்கள்கிட்ட நிறைய விஷயங்களை கற்றுக்க வாய்ப்பு கிடைக்கும். இந்த மாதம் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். அடுத்தது ஜூன் மாதத்தில் கும்பராசி பலன்கள் 2025 எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு தேவை. இல்லாட்டி மருத்துவமனைக்கு செல்ல வேண்டியது இருக்கும். அலுவலகத்தில் உயர் அதிகாரிகள்கிட்ட கருத்து வேறுபாடு ஏற்படலாம். வீட்டில் பதட்டமான சூழல் இருக்கும். வயசானவங்கள்ட்ட வயிறு தொடர்பான பிரச்சனைகள் வரலாம். செலவுலாம் அதிகரிக்கும். குழந்தைகளின் செயல்களால் கவனமாக இருக்கணும். கோர்ட்டு கேஸ் என்று அலைய நேரிடும். அடுத்தபடியாக ஜூலை மாதத்தில் கும்பராசி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுதே 2025ஆம் ஆண்டு பிஸ்னஸில் நஷ்டம் ஏற்படலாம். காதலில் பிரச்சனை வரலாம். வயசான தம்பதிகளுக்கு மூட்டு வலி வரலாம். நிதி நிலைமை மோசமாகலாம்.
அலுவலகத்தில் பதவி உயர்வு கிடைக்கிறதுல தாமதம் ஏற்படும். குடும்பத்தில் பிரச்சனைகள் வரக்கூடும். உடல்நிலையில் பாதிப்பு ஏற்படலாம். அக்கம் பக்கத்தினரிடம் சண்டை வரலாம். அடுத்தது ஆகஸ்ட் மாத கும்பராசி பலன்கள் 2025 எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது, ஆன்மீக பயணம் மேற்கொள்வீங்க. மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்த வேணும். காதலர்களுக்கு சந்தோஷமான நேரம். உங்களை இனி யாராலும் தோற்கடிக்க முடியாது. வேலையில் உங்களது பாராட்டு கிடைக்கும். சமூகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். இசை, ஓவியம், எழுத்து மாதிரியான கலைகளில் ஆர்வம் அதிகரிக்கும். இந்த மாதம் உங்களுக்கு சுவாரஸ்யமான மாதமாக இருக்க போகுது. அடுத்தபடியாக செப்டம்பர் மாத கும்பராசி பலன்கள் 2025 எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது, இந்த மாதம் பழைய நண்பர்களை சந்திக்கலாம். காதல் மலரும். நிறைய கனவுகள் நிறைவேறும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு சந்தோஷமான மாதம். அறிவியல், கல்வி, உடல்நிலை, காதல்னு எல்லாத்தையும் நல்லது நடக்கும். வேலையில் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சாலும் எதிர்பாராத லாபம் கிடைக்காது. புத்திசாலிங்கள்கிட்ட நிறைய விஷயங்களை கற்றுக்க வாய்ப்பு கிடைக்கும். அடுத்தது அக்டோபர் மாத கும்பராசி பலன்கள் 2025 எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுதே, மீடியா துறையில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமான மாதமாக இருக்க போகுது. புது நட்புகள் உருவாகும். காதலர்கள் உறவை பலப்படுத்தி கொள்ளலாம். திருமணமான தம்பதிகளுக்கு இடையில் அந்யுன்யம் அதிகரிக்கும். வேலையில் எந்த மாற்றமும் இல்லாமல் போர் அடிக்கும். புத்திசாலிங்கள்கிட்ட நிறைய விஷயங்களை கற்றுக்கணும். உடல்நிலையில் கொஞ்சம் பாதிக்கும். பிடிக்காத வேலைகளை செய்ய வேண்டியது இருக்கும். அடுத்தது நவம்பர் மாதத்தில் கும்பராசி பலன்கள் 2025 எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுதே, வீட்டை புதுப்பிக்க வாய்ப்பு கிடைக்கும். உடல்நிலை சீராக இருக்கும். ஆனால் வயசானவங்க, குழந்தைகள் உடல்நிலையில் கவனமாக இருக்கணும். வெளியூர், வெளிநாடு செல்லும் வாய்ப்பு வரலாம். குடும்பத்தோடு ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருவீங்க. வேலையில் முன்னேற்றம் வரும். பிஸ்னஸ் வளர்ச்சி உண்டாகும். புதிய வேலை கிடைக்கும். ஊதிய உயர்வு கிடைக்கும். அடுத்தது டிசம்பர் மாத கும்பராசி பலன்கள் 2025 எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது, தேவையற்ற செலவை குறைத்து கொள்வது நல்லது. சேமிப்பை அதிகரிக்க வேணும். கெட்டவர்களின் சகவாசத்தையும் தவிர்ப்பது நல்லது. படிப்பில் கவனம் செலுத்த வேணும். பிஸ்னஸில் திடீரென்று லாபம் அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். காதலிக்கும் இளஞ்சோடிகளுக்கு அற்புதமான மாதமாக இருக்க போகுதுங்க. கூட்டாளிகளால் நன்மை உண்டாகும். கும்பராசியுடைய பொதுவான பலன்களை பற்றி பார்க்கும்பொழுது, பொறுப்புணர்வுடன் செயல்பட்டால் பெருமைகள் சேரும் ஆண்டு. அதே சமயம் தான் உண்டு தான் வேலை உண்டு என்று இருக்கிறது நல்லதே. அலுவலகத்தில் உரியவங்கள்ட்ட உரிய திறமை உணரப்படும். உரிய சமயத்தில் பதவி பொறுப்பு உயரும். எண்ணம் போல இடமாற்றம் வந்து சேரும். திட்டமிட்டு செயல்பட்டால் இடமாற்றம், உயர்வுகள்லாம் கைகூடி வரும். உடனிருக்கும் யாரிடமும் வீண் தர்க்கம் வேணாம். குடும்பத்தில் நிம்மதி நிலவ ஆரம்பிக்கும். வேண்டாத சந்தேகம், வீண் குழப்பம் தவிருங்க. 3ஆம் நபர் தலையீட்டை குடும்பத்தில் அனுமதிக்க வேணாம். தம்பதியர் பரஸ்பரம் மனம் விட்டு பேசுங்க. உங்கள் உடல் நலத்தில் கவனமாக இருக்கணும். வாரிசுகளிடம் அதீத கண்டிப்பு வேணாம். ஆடை ஆபரணம் சேரும். சுபகாரியங்களில் பெற்றோர் ஆலோசனைகள் கேளுங்க. அசையும் அசையா சொத்தில் பத்திரம். செய்யும் தொழிலில் வளர்ச்சி தொடர்ச்சியாகும். கூட்டு தொழிலில் நிதானம் முக்கியம். அரசு துறையினர் சீரான நன்மைகளை பெறுவீங்க. பணி சார்ந்த விவரங்களை பிறரிடம் பகிர வேணாம். அரசியலில் சார்ந்தவங்க அடக்கமாக இருந்தால் அநேக நன்மை கிட்டும். கலை படைப்பாளிகள் திறமைக்கு உரிய உயர்வுகளை நிச்சயம் பெறுவீங்க. மாணவர்கள் எதிர்காலத்துக்கான திட்டமிடலை கவனமாக செய்கிறது நல்லது. இதுவரைக்கும் நாம் பார்த்தது புத்தாண்டு ராசி பலன்களில் கும்பராசியை பற்றி தான் நாம்